அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அன்பான ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையிலே சீக்கிரமாக எழும்பி ரெடியாகி பள்ளிக்கு தொழுக்கு போனோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் நைட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இடியப்பம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல்ல இடியப்பத்தை செய்து வைக்கலாம். என்ன இருக்குதோ இல்லையோ இடியப்பமும் மட்டன் கறியும் கண்டிப்பாக வேணும். ரொம்ப சுலபமாக இடியப்பம் செய்கிறது எப்படின்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள், பார்க்காதவங்கெல்லாம். இடியப்பம் வேகிற நேரத்தில் மட்டன் சிக்கன் எல்லாம் கழுவி சுத்தம் செய்து வச்சுட்டேன். அடுத்ததாக ஈதுக்கு ஸ்வீட் செய்யலாம். அரபிக் ஸ்வீட் பக்லவா தான் இந்த ரெடிமேட் ஷீட் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். அதுக்கு முதல்ல சுகர் சிரப் பண்ணி ஆற வச்சிடுறேன். அப்புறமா அந்த ஷீட்டில் எல்லா லேயர்ஸ்லேயுமே பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் அப்ளை பண்ணிக்கிடணும். டீட்டெயிலாக வீடியோ எடுக்க நேரம் இல்லை, அதனால் இந்த தடவை டீட்டெயில் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் இப்போ ஃபில் பண்ணிக்கிடுறேன். இதை மெதுவாக ரோல் பண்ணி எடுக்கிறேன். ஒரு தடவை கூட பட்டர் அப்ளை பண்ணி இப்போ பேக் பண்ணிக்கிடலாம். ஆறின சுகர் சிரப்பை நல்லா சூடான பக்லவாவில் விடணும். சுகரில் நல்லா ஊறட்டும். மேலே பவுடர்ட் பிஸ்தாஷியோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிடுறேன். அவ்வளவுதான், ரொம்ப சுலபமாக அரபிக் ஸ்வீட் பக்லவா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது ஃப்ரை பண்ணுக்கு தான். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்து அதே போல் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான சிக்கன் ஃப்ரை மட்டும்தான் இப்போ மேரினேட் பண்ணி வைக்கிறேன். லஞ்சுக்கு டின்னருக்கு உள்ள சிக்கன் ஃப்ரை எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பவுடர்ட் மசாலா, ஸ்கர்ட், லெமன் ஜூஸ்னு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் இதை ஊற வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுறேன். நாளைக்கு மார்னிங் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக எனக்கு ரொம்ப இஷ்டமான பாலாடைக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 கப் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிட்டுறேன். காலையில் அதை அரைக்கலாம். அடுத்ததாக மட்டன் கறி வைக்கலாம். மட்டன் கறி ரெசிபியுமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மட்டன் கறி இது. ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுறது. அதே போல் இன்றைக்கும் பண்ணுறேன். இந்த மட்டன் கறி ரெசிபி வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், இதே போல் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வேகட்டும். நம்ம இப்போ உரட்டிக்கு மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடலாம். இன்றைக்கி உரட்டி 2 கப்பு மாவில் தான் பண்ண போகிறேன். உரட்டி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். உரட்டி மாவு ரெடி ஆகிடுச்சி, மட்டனும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ தூங்க போகிறேன். மார்னிங் 4 o'clock எழும்பி என் தஹஜ்ஜத் ப்ரேயர் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ பக்லவா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல லேயராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
அடுத்ததாக உரட்டி செய்யலாம். மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மரப்பலகையில் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் உரட்டி செய்ய போகிறேன். 4 மெத்தடில் உரட்டி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். எல்லா உரட்டியையுமே சுட்டு எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு ஹாட் பாட்டில் வச்சு அப்படியே டேபிளில் வச்சிடலாம். அடுத்ததாக பாலாடைக்கு மாவு அரைச்சிடுறேன். 1 கப் அரிசி தான் போட்டிருக்கிறேன். ஸோ 1 முட்டை தான் விடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாலாடை வீடியோ கூட போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனை வெளியில் எடுத்துட்டேன். இனி அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிற டைமில் நான் பாலாடைக்கு மாவு அரைச்சிக்கிடுறேன். அரைச்ச மாவை இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். இடையில சிக்கனையும் வந்து பார்த்துக்கணும், இல்லாட்டா சிக்கன் கருகிடும். இப்போ சிக்கனை திருப்பி போடுறேன். பாலாடைக்கு தேவையான தேங்காயை அரைச்சி எடுத்துட்டேன். அதை இப்போ பிழிஞ்சு எடுக்கிறேன். இப்போ பாலாடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக பாலாடை சுட்டு எடுக்கலாம். பாலாடை வேலை முடிஞ்சதும் நான் அடுத்ததாக பள்ளிக்கு தொழுக்கு போக்கு குளித்து ரெடியாகணும். அதனால் வேகமாக பாலாடையை சுட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இருக்கிறேன். பாலாடை வேலை முடிஞ்சதும் இதையும் நம்ம டேபிளில் வச்சிடலாம். சிக்கனும் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சிடும். இதோ பள்ளிக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் காரை வெளியில் எடுத்து ரெடியாக இருக்காங்க. சரி, இப்போ பள்ளிக்கு போகலாம். இப்போ மணி 7:15 ஆகுது. 7:30க்கு தொழுகை ஆரம்பமாகும். இன்ஷா அல்லாஹ் போய் சேர்ந்துடலாம். டிராஃபிக் ரொம்ப கூடுதலாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போயிடலாம்.
அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கு வந்தாச்சு. இதுதான் தொழுகை நடக்க போகிற திடல். அந்த சைடு ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகை நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். வரும்போது ரொம்ப டிராஃபிக். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இனி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வைக்கிறேன். ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். ஈதுக்கு என் ஃப்ரெண்டு நிஷா வீட்டில் இருந்து 2 பிளேட்டு கிண்ணத்தப்பம் வந்துருந்துச்சுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுது. அதுதான் நான் கிண்ணத்தப்பம் பண்ணலை. ஜஸாக் அல்லாஹு ஹைர். கிண்ணத்தப்பம் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதே போல் அதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. பர்ஃபெக்டான கிண்ணத்தப்பம் உங்களுக்கும் கிடைக்கும். கிண்ணத்தப்பம் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டேஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அடுத்ததாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். சிக்கன் ஃப்ரைக்கும் பிரியாணிக்கும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம சேனலில் நிறைய பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ இதை டீட்டெயிலாக நான் காட்டலை. நம்ம சேனலில் போய் எல்லா வீடியோஸையும் பாருங்கள்.
அல்ஹம்துலில்லா பிரியாணியும் எல்லா சைட் டிஷ்ஷஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் என் பொண்ணு ஆத்திஃபா அவள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து இங்கே வந்ததும் அவள் சிஸ்டர் அஃப்ராக்கு மைலாஞ்சி போட்டு விட்டுட்டு இருக்கிறான். இது அவள் போட்ட மைலாஞ்சி தான். நான் நைட்டு டின்னருக்குள்ள வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லா நைட்டு டின்னரும் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Until next time, take care. Bye-bye.